அந்த டீ எடுத்துக்கிறேன். இது எடுக்காதீங்க. இது ஹாசினிக்கு. இத நான் குடிக்க கூடாதா? இல்ல, இத நீங்க குடிக்க கூடாது. இத நான் ஹாசினிக்காக. இத நான் ஏன் குடிக்க கூடாது? கூடாது. ஏன்னா ஹாசினிக்கு கொடுக்க போற டீல தான் விஷம் கலந்திருக்கு. வாட்? என்ன பாக்குற? இந்த டீல விஷம் கலந்திருக்குல்ல? ஏஜே, அந்த டீல விஷம் கலந்திருக்கு. அதனாலதான் உங்களை குடிக்க விடல. என்ன சொல்ற? விஷமா? சொல்றேன் ஏஜே. முதல்ல அவளை பர்தாவை கழட்ட சொல்லுங்க. அவ யாருன்னு பாக்கணும். யாரு? கழட்ட சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும். ஹாசினி, இது வேணாம், இது தப்பு. அத யாருன்னு பாருங்க. முதல்ல கழட்ட சொல்லுங்க ஏஜே. யாரா இருந்தாலும் தப்புதான். பர்தா எல்லாம் கழட்ட சொல்லக்கூடாது. ஏஜே, நான் சொல்றது இது வரைக்கும் நீங்க நம்பல. இந்த விஷயத்தையாவது நம்புங்க. இவனை கொல்ல வந்திருக்கா. யாருன்னு பாருங்க முதல்ல இவள. ஹாசினி, உனக்கு பர்வீனை பிடிக்கல, அதுக்காக நீ இப்படியெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. பொய்யா? நான் சொல்றது உண்மை. நான் நம்ப மாட்டேன். அவ முகத்தை காட்ட சொல்லுங்க ஏஜே. அவங்க முகத்தை காட்ட கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க பர்தாவை போட்டு வந்திருக்காங்க. அந்த பர்தாவை கழட்ட சொன்னா அது அவ்வளவு பெரிய இன்சல்ட், தெரியுமா உனக்கு? பர்வீன், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அப்போ இந்த விஷம் என்ன விஷம்? இந்த டீல கலந்திருக்கிற விஷம். இதை நான் நம்ப மாட்டேன். நான் நிரூபிக்கிறேன். ஒன்னும் ஆகவே இல்லையே. 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் உனக்கு இருக்கடி. பர்வீன், நீங்க கிளம்புங்க. இல்ல, நான் விட மாட்டேன். ஏய், இப்படி எல்லாம் பண்ணாத. நீ சும்மா இரு. பர்வீன், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், போங்க. இது கிச்சன்ல இருந்து இவ தூக்கி போட்டது. இது பாய்சன். நான் இத குடிச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்பவாவது நீங்க நம்புங்க ஏஜே. ஹாசினி போய் சொல்லலன்னு. சும்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காது. பர்வீன், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஏய் ஹாசினி, விடு விடு அவங்கள. ஹாசினி, நில்லுன்றல. நில்லு. ஹாசினி, நில்லு. ஐயோ, போகாத, நில்லு. என்னன்னு தெரியலையே. ஓடாத, நில்லு. ஓடாத. நில்லுன்ற. நில்லு. ஹே பிரவலி, நீதான் எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் ஹாசினி. ஏஜேவை விட்டு நீயா போயிடுவேன்னு உனக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் கொடுத்துட்டேன். ஆனா நீ விடாப்பிடியா உடம்பு மாதிரி ஏஜேவை பிடிச்சிட்டு இருக்க. இப்ப உன் உயிர் போகுது.
ஏஜே கொடுத்த பணத்தை வாங்கிட்டு செட்டில் ஆயிருக்கலாம். இப்ப நீ உயிரை விட போறிய ஹாசினி? நான் யாருன்னு ஏஜேக்கு தெரியாது. நீ செத்து போட்டோவா தொங்கின பிறகுதான் நான் வருவேன். ஏஜேவோட வாழுவேன். பாய் ஹாசினி. போ, எங்கேயாவது போ. கண்காணாத இடத்துக்கு போ. கொஞ்ச நாள் தலைமறைவா இருப்போம். அப்புறமா வந்து பாத்துக்கலாம். நிறுத்து நிறுத்து, என் போன். ஹாசினி, ரவளி ஓடி வா, இல்லனா மாட்டிப்போ. ஹாசினி, 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 உனக்கு ஒண்ணும் ஆகாது, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஹாசினி, ஏன்பா, என்னப்பா ஆச்சு? ஹாசினி, ஹாசினியோட டீல, ஹாசினி குடிச்ச டீல இருந்தது விஷம்தான். ஐயோ, அந்த விஷத்தை கொடுத்தது யாரு? என்னத்த சொல்றது பாட்டி? பிரவலிதான். ஐயோ, அப்போ இவ்வளவு நாளா நம்மளை ஏமாத்தினதுலாம் பிரவலிதானா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா பிரவலி ஏன் இதெல்லாம் செஞ்சாங்க? எனக்கும் தெரியலையேக்கா. ஒருவேளை ஏஜிவை பழி வாங்குறதுக்காக பண்ணிருப்பாங்களோ? ஆமா ஆமா இருக்கும். அவ இதுலயோ ஜெயிக்கிறதுக்காக நம்மள யூஸ் பண்ணிருக்காக்கா. ஆமா, நம்ம முதல்ல இருந்தே விக்ரம நம்பினது தப்பா போச்சு. பாவம் ஹாசினி, நமக்காக எதேதோ பண்ணா. நாம தான் எதையும் பெருசா எடுத்துக்கவே இல்ல. என்னப்பா இதெல்லாம்? ரவளி மோசமான ஆளா தான் இருந்திருக்கா பாட்டி. எனக்கு தான் அது தெரியல. நான் ஏமாந்து போயிட்டேன். அவ ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன். அவளுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா எல்லாமே வேஷம் தான், எல்லாமே போய்.
ஹாசினி பேஷண்டோட ஹஸ்பண்ட் நீங்க தானா? நான் தான். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஏம்மா அவ எப்படி இருக்காம்மா? இன்னும் சீரியஸா தான் இருக்காங்க. இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ஐயோ. அப்படிலாம் சொல்லாதம்மா. ஹாசினி எப்படியாவது பழைக்கணும். ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோங்க. ஏம்மா இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இதைத்தானே நீங்க எதிர்பார்த்தீங்க? பாட்டி அவங்களே திட்டுறீங்க. என்ன திட்டுங்க? தப்பு செஞ்சது நான் தான். நான் தான் ஏமாந்து போயிட்டேன். விக்ரம் தான் ஹாசினி அனுப்பிச்சதுன்னு அவதான் சொன்னா என்கிட்ட. ஆனா நான் நம்பல. எல்லாத்தையும் சொன்னா நான் நம்பல. அவதான் அபிமன்யு கூட்டிட்டு வந்து என்னை காப்பாத்துனேன்னு சொன்னா. ஆனா அதையும் நான் நம்பல. என்னை சுத்தி எவ்வளவு சதி நடக்குதுன்னு என்கிட்ட சொன்னா. அதெல்லாம் எதுவுமே நான் நம்பல. கடைசியில அவ சொன்னதான் உண்மை ஆயிடுச்சு பாருங்க. ச்சே. நான் பிரபலைய மறக்க முடியாம ஹாசினியை பெருத்திக்கிட்டே இருந்தேன். ச்சே. முட்டாள் மாதிரி நடத்திக்கிட்டேன். இந்த பாருங்க, ஏஜையோட சொத்துக்கு ஆசைப்பட்டெல்லாம் ஏஜே நான் வலையில ஏஜையை பிடிச்சு போய் எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஏஜையோட மனைவியா தான் வாழணும்னு வைராகியத்தோட வந்த வீட்டுல இருந்தா கடைசியில இந்த மாதிரி ஆயிடுச்சு. சிஸ்டர், என் வைஃப் எப்படி இருக்காங்க? டாக்டர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அவ பொழிச்சிருவாள். தெரியல சார். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா? என்ன பாய்சன் சார் சாப்பிட்டாங்க? ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அழாதப்பா, ஹாசினிக்கு ஒண்ணு ஆகாது. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவன். அதான் மொத்த கெடுதலும் நான் அவளுக்கு செஞ்சுட்டேனே. ச்சே. ஹாசினிக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. நான் மட்டும்தான் பொறுப்பு. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் அவ போற இடத்த தேடி போயிட வேண்டியதுதான். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. அர்ச்சனா, ஹாசினி ரொம்ப நல்லவ. எனக்கு தான் அது புரியல. அந்த பிரபலி எவ்வளவு மோசமானவன் பாத்தீங்களா? யாரும் போல என் கூட பழகி அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு பொய் சொல்லி என்ன நம்ப வச்சு அந்த விஷயத்தை நான் குடிச்சிருக்கணும். ச்சே, ஹாசினி குடிச்சிட்டேன். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு. அந்த பழி, அந்த பாவம் என்ன சும்மா விடாது. வருத்தப்படாதப்பா, ஹாசினிக்கு ஒன்னும் ஆகாது. கண்டிப்பா அவ பழச்சுக்குவா. நிச்சயமா திரும்பி வருவா. திரும்ப வந்து பழைய மாதிரி உன் கூட சண்டை போடுவா பாரு. நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும் இல்ல பாட்டி? கண்டிப்பா நடக்கும்பா. அர்ச்சனா, ஹாசினி குணமாகி வந்ததும் நீங்க எல்லாரும் உங்க கணவர்களோட எங்கேயாவது போயிடுங்க. வீட்டுல இனிமே சண்டை சச்சரவு எதுவுமே இருக்க கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். பாவம் அவ. ஆமா ஏஜே, நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். காரணமே இல்லாம ஹாசினி மேல பகைய வளர்த்துட்டோம். பாட்டி, நீங்களும் எங்களை மன்னிச்சிருங்க. ஏஜே, எங்களை மன்னிச்சிருங்க. மனசார சொல்றீங்கல்லம்மா, அதுவே எனக்கு போதும். ஹாசினி பத்திரமா கண்டிப்பா திரும்ப வந்துருவா. டாக்டர், டாக்டர், என் வைஃப் எப்படி இருக்காங்க? நீங்க தான் அவங்களோட ஹஸ்பண்டா? ஆமா. ஏன் சார் இப்படி பண்றீங்க? பொண்ணுங்களை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? உங்க 2 பேருக்கும் தானே பிரச்சனை. ஏன் அவங்க மட்டும் விஷம் குடிச்சிருக்காங்க? நீங்களும் விஷம் குடிக்க வேண்டியதானே?
அதான் சார் பொண்ணுங்க. ஆம்பளைங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு போயிடுவீங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல சார். தான் புருஷனுக்கோ இல்ல தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி தான் சார் முடிவெடுப்பாங்க. இன்னைக்கு 2 மணி நேரமோ இல்ல 3 மணி நேரமோ அவங்க நல்லபடியா குணமாயி வந்துட்டா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா சந்தோஷமா வாழ பாருங்க சார். இப்போதைக்கு எங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை நாங்க கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. நீங்க கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க. சரி. சிஸ்டர், நீங்க மட்டும் உள்ள போய் பாருங்க சார். ஹாசினி, ஹாசினி, நான் தப்பு பண்ணிட்டேன் ஹாசினி. எந்திரி ஹாசினி. எல்லா ஆம்பளைங்களும் செய்யற தப்பு நானும் செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ல ஹாசினி. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்றதுக்காவது எழுந்து வா ஹாசினி, ப்ளீஸ். எந்திரி ஹாசினி, ப்ளீஸ். என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ல ஹாசினி. நம்ம சந்தோஷமா வாழலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம 2 பேருக்கு இடையில வேற யாருமே வர மாட்டான். எந்திரி ஹாசினி. ஹாசினி எந்திரி. ஹாசினி, நீ குணமாகணும்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாசினி. என் பேரு ஹாசினி இல்ல. பின்ன திருமதி ஹிட்லர். ஆமா, இந்த ஹிட்லரோட மனைவி திருமதி ஹிட்லர். அர்ச்சனா, நான் யாரு? திருமதி ஹிட்லர். ஹாசினி, 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 எந்திரி. ஹாசினி, 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 என்ன? டாக்டர், 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 ஹாசினி.
பாத்தீங்களா? அடி பாவி. என்ன பாருமா இவள. பாத்தியா எப்படி பயமுறுத்தினானு? ஏன் இப்படி பண்ண?